எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 கேட்டகம் ஆஃப் கார்த்தஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு பாஸ் ஃபைட் இருக்கு, ஹை லார்ட் ஆஃப் கோஃப்னர். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பான்ஃபயர் கண்டுபிடிச்சோம். இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வெப்பன் மாற்றிக்கிறேங்க. இப்போதைக்கு எந்த கிளைம் ஒரு தேவையில்ல, பாஸ் ஃபைட் வந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேற உருண்டு உருண்டு போயிட்டுருக்கு. திருப்பியும் வரும்னு நினைக்கிறேங்க. அங்கேயே வந்ததில்ல, பாருங்க வருது, ஓடிடும். ஆமாம், இந்தாண்டது ஒரு ஐட்டம் இருக்குங்க. இருங்க, அதை போய் வெஸ்ட் எடுப்போம். ஓ அப்பா, நல்லா ஓடிட்டாங்க. லார்ஜ் டைட்டனேட் ஷாடுங்க, வெப்பன் அப்கிரேட் பண்ண விஷயம். வாங்க போவோம். ஐயோ, இது அடிக்க முடியுமான்னு தெரிலங்க. பாருங்க, எலிலாம் செத்து கிடக்குது. எலி மேலே ஏறிட்டு போயிடுச்சு போல. வாங்க போவோம். பின்னாடி எதாவது இருக்கான்னு தெரியலையே. ஆமாங்க, இது ஒரு எலி ஓடுதுங்க. ஐயோ, ஆமாங்க, இது ஆக்சுவலாக நம்ம வந்த இடங்க. பாருங்க, அந்த பெரிய எலி ஒன்று இருந்ததா பாருங்க. இங்கே தான் நம்ம வந்து மேலேருந்து கீழே விழுந்தோம். இந்த எலிக்கு எதிராக வந்து இந்த ஃபயர் டேமேஜ் நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க, நேராக போக வேண்டியதான். மேலே ஒரு வழி போகுது, இருங்க போவோம். மேலே ஒரு ஐட்டம் இருக்கு. ஸ்டாமினா கன்சப்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அடிச்சுட்டே இருக்க முடியுதுங்க. அதனால தாங்க இந்த வெப்பன் வந்து பயங்கரமாக இருக்கு. கிளேமர் வந்து இன்னொரு லெவல் ஸ்ட்ரென்த்து போடணுங்க. அது வந்து 16 வேணும், நம்மள்ட்ட 15 தாங்க இருக்கு. நம்ம வந்து ஷீல்டு அதிகமாக யூஸ் பண்ணுறோங்க, நம்மளால் ஒன் ஹேண்ட் பண்ண முடியல இப்போதைக்கு. இன்னொரு லெவல் போட்டால் தான் இந்த கிளேமர் யூஸ் பண்ண முடியுங்க. ஏங்க பூச்சிங்க, அடிங்க அடிங்க. ஃபயர் ஜெம்முங்க. ஐயோ, இங்கே ஒருத்தர் இருக்கான். வெப்பன் பயங்கரமாக இருக்குங்க. இருங்க, கிடைச்சா யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஐயோ, பார்த்துட்டான். நாங்கள் எவ்வளோ அடி வாங்குறோம், ஆனால் அப்படி சாவலைங்க. சஸ்பெண்டட் பிரிட்ஜ் இஸ் வியரிங் தின். பிரிட்ஜு வந்து ரொம்ப மெலிசாக இருக்குன்னு போட்டிருக்கான். ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கும், வாங்க போயிடுப்போம். ஐயோ, எலும்பு கூட எந்திரிக்குதுங்க. இந்தாண்டு ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு. வாங்க போவோம், இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஆமாங்க, ஏதாவது பிரிட்ஜ் இருக்குங்க. இதுதான் ஏதோ மெலிசா இருக்கான். இங்கே எதுவும் ஐட்டம் இல்லைங்க. கீழே எது வழி போகுது. கீழே பாருங்களேன், அது கீழே ஒரு ஐட்டம் இருக்குங்க. பாருங்க, 2 இது ஒயிட் கலரில் தெரியுது. அங்கே எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இந்த பிரிட்ஜு தான் வீக்காக இருக்குன்னு போட்டிருந்தது. ஆனால் கீழே எப்படி போகிறதுன்னு தெரியலங்க. கீழே எதுவும் அழி இருக்க மாதிரி தெரியல. சரி, நம்ம நேராக போவோம். ஏதோ டோர் இருக்குங்க, அவங்க ஓப்பன் பண்ணோம். வாங்க போவோம். ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்பாருங்க. ஃபுல்லாக பானை வச்சுருக்கானுங்க, எலும்பு கூட இருக்குது இதெல்லாம்.
எதுவும் இல்லைங்க. அந்த சைடு இருக்கான்னு பார்ப்பாருங்க. இவ்வளோ பெரிய இடம் இருக்கு, ஆனால் ஒன்றும் ஐட்டம் இல்லாமல் இருக்கேங்க. சந்தேகமாக இருக்கு. ஏதாவது டோர் இருக்கான்னு தெரியல, ஹிடன் டோர் மாதிரி. எதுவும் இல்லைங்க. மேலே ஏதோ ஒரு வழி போகுது. டச் காப்லெட்டா? இருங்க மேலே போவோம். மேலே ஏதோ ஒரு டோர் இருக்குங்க, ஓப்பன் பண்ண முடியல. ஏதோ டச் காப்லெட்டுன்னு சொல்கிறானுங்க. வாங்க தொடுவோம். இதோ கட்சினுங்க. நாங்கள் ஏதோ டார்க்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. எங்கங்க ஏதோ டெலிபோர்ட் ஆயிட்டாங்க. இருட்டாக இருக்கு சுத்தமாக. இருங்க ஏதோ ஐட்டம் இருக்காங்க, எடுப்போம். ஐயோ, ஏன் பாஸ் போயிட்டுங்க? ஏங்க ஹெல்த்தே குறைய மாட்டேது, கம்மியாக தாங்க குறையுது. ஏங்க ஹை லார்ட் ஆஃப் உல்ஃப்னு இருங்க. ஏங்க இவன் தாங்க இந்த கார்த்தஸோட கிங்கு. நம்ம ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்ல. இதை அடிக்கவே மாட்டேங்கிறான். நம்ம தான் அடிச்சிட்ருக்கோம் அவனை போட்டு. ஓகேங்க, அந்த இதை அடிக்கணும் போலங்க. பாருங்க, அதை அடித்து உடஞ்சிருச்சிங்க. அந்த எல்லோ கலர் க்ளோ ஆகுதுல. ஐயோ, கை ரொம்ப பெருசாக இருக்குங்க, ஃபுல்லாக பார்க்க முடியல. ஐயோ, எதை துப்புறாங்க. நாங்கள் ஓடிடுவோம். இங்கேங்க லாக் பண்ணவே முடியலங்க. கையார எடுத்துக்கிறான் அப்பப்போ. கை அப்படியே ஸ்க்ரீனுக்கு வெளியிலேருந்து வருதுங்க, அவ்வளோ பெருசு இருக்குது கை. அதனால் தெரிய மாட்டேது எங்கே வருதுன்னு. ஓகேங்க, இன்னும் ஒன்று தான் இருக்குது. வாங்க போவோம். எங்கங்க உடையவே மாட்டேங்குது. ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, வேஸ்ட்டு தான். பெருசாக நம்மளை டேமேஜே பண்ணல, நம்ம தான் போட்டு அவனை அடிச்சிட்ருக்கோம். என்னமோ துப்புறான், அது மட்டும் என்னன்னு தெரில. ஐயோ, முட்டு சந்துங்க. ஓடிட்டே இருக்க முடியாது போல், நம்ம வந்துட்டோம் கடைசிக்கு. டக்குன்னு முடிக்கணுங்க, மாட்டிக்க போகிறோம். எங்க கையை எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. Soul of the Lord Wolfnir. ஓகேங்க, திருப்பி வந்துட்டோம். ஓகேங்க, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு பின்னாடி. அந்தாண்ட ஏதோ வழி இருக்கு போல். வாங்க அது போவோம்.
வான்ஃபயருங்க. வாங்க ஸ்ட்ரைன் போயிட்டு டெவலப் பண்ணி போவாங்க. ஓகேங்க வந்துட்டோம். ஸ்ட்ரென்த்தும் என்டூரன்ஸை டெவலப் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நம்ம கிளேமருக்கு 16 வேணுங்க. அதனால் ஸ்ட்ரென்த்து மட்டும் ஒரு லெவல் போட்டுக்கிறேன். ஓகே இவள்கிட்ட ஏதாவது புதுசாக ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. ஓகேங்க அந்த டவர் கீ வாங்கணும்னு நினச்சேங்க, மறந்துட்டேங்க. 20,000 வேணுங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்கிடும். வேறு எதுவும் இல்லைங்க, இவள்கிட்டலாம் ஐட்டம் எதுவும் இல்லைங்க. நம்ம வந்து ஃபயர் பாம் வந்து நம்ம கிரேராட் கிட்ட வாங்கிப்போங்க. அவன்கிட்ட 50 ரூபா தான். ஓகேங்க நான் வந்து இந்த ஃபயர் பாமும் த்ரோயிங் நைஃப் மட்டும் இவன்கிட்ட வாங்கிட்டேங்க. இவன்கிட்ட வேறு எதுவும் ஐட்டம் புதுசாக இல்லைங்க. ஓகேங்க நம்ம ஒரு பைரோமான்சி டோமன் எடுத்தோம்ல, அதை போய் அவன்கிட்ட கொடுத்துருவாங்க. அவனால் இதை வாங்கிக்க முடியாதான், ஏன்னா இந்த பைரோமான்சி வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னு சொல்கிறான். அவனாலே இது புரிஞ்சிக்க முடியாதான், அதனால் நமக்கு எப்படி சொல்லித்தரதுன்னு கேட்குறான். இந்த ஸ்பெல் வந்து கிரேட் ஸ்வாம்ப் இருக்குல்ல, அங்கேயே வந்து தடை செய்யப்பட்ட ஸ்பெல்லாம். அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே தடை செய்யப்பட்ட ஸ்பெல்லு தானா. யார் ஒருத்தன் வந்து மிகப்பெரிய சோகத்தில் இருக்கானோ அவனால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும்னு போட்டிருக்கு. ஓகேங்க அப்போ இந்த டைராமென்சி வந்துட்டு கொடுக்க முடியாது போல், நம்ம வேறு யார்கிட்ட தான் கொடுக்கணும். ஆனால் நம்மள்கிட்ட வேறு யாரும் பைராமென்சி தெரிஞ்ச என்பிசி கிடையாது. வாங்க போ. பாஸ் சோலை வந்து டிரான்ஸ்பர்ஸ் பண்ணி என்ன ஐட்டம் கிடைக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஓகேங்க ஏதோ ஸ்பெல்லு பைரோமான்சி பிளாக் சர்பண்ட்னு போட்டிருக்குங்க. பாருங்க 15-15. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, இந்த பைரோமான்சி ஸ்பெல்லு வந்து இந்த ஹைலார்ட் ஆஃப் உல்ஃப்னர் இருக்கான்ல பாஸு, அவன் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கான். அது எங்கே கண்டுபிடிச்சானா அபீஸில். இது என்ன போட்டிருக்குன்னா, அது ஒரு புகை மாதிரி வாழ்ந்து விட்டான்ல, அதாங்க ஸ்பெல்லு. என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஹோலி ஸ்வார்ட் வந்து அபியஸால் அரிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. எப்போ வந்து இந்த பாஸ் உல்ஃப்னீர் வந்து அபிஸில் விழுந்தானோ, அவன் வந்து இந்த டார்க்னஸை பார்த்து பயந்துட்டான். பயந்து முதல் தடவையாக கடவுளை பார்த்து வேண்டான். இதோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ராத் ஆஃப் தி காட்ஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த வெப்பனை எடுத்து பூமியில் குத்துனா ஒரு அதிரோலை மாரி வருமா, தான் ஸ்கில்லாம். இந்த வெப்பனை வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஏங்க நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம சோல்ஸ் வந்து வேணும்னா ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த வெப்பன் வந்து இந்த சோல் வச்சுட்டு தான் வாங்க முடியும். இருங்க அந்த ஸ்கில்லு போட்டு பார்ப்போம். ஆமாங்க, ஆனால் ஒன்றும் அவ்வளோ பெருசா, சும்மா கீழே குத்துனா. நம்ம இதோட ஸ்லோவாக தாங்க இருக்குது, கிளேமரோட ஸ்லோவாக தாங்க இருக்குது. ஸ்கில்லு போட்டால் ஏதோ ஒரு எஃபெக்ட் வரும்னு பார்த்தேன், ஒன்றுமே வரலங்க. சும்மா சவுண்டு கேட்குது, அவ்வளோதான். ஸ்டாமினா பயங்கரமாக போகுதுங்க. வேணாங்க வாங்க போவோம். நம்ம கிளேமரை யூஸ் பண்ணுவோங்க. அதான் நம்ம லெவல் 16 போட்டாச்சுல ஸ்ட்ரென்த்தில். இதுக்கப்புறம் லெவல் ரெக்யர்மெண்ட் ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 1 பண்ண முடியுங்க நம்மளால். அதுவும் இல்லாமல் கிளேமர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க போவோம். ஓகேங்க வந்துட்டோங்க. வாங்க அந்த டோரை தாண்டி போவோம், பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேலே ஏதோ வழி போதுங்க. இருத்தில் ஆஃப் போரல் வேலிங்க பயங்கரமாக இருக்குங்க. 3 எஃபெக்ட்டுக்கு பாருங்க, ஸ்னோ விழுவுது, செமையாக இருக்கேங்க. இந்த ஏரியா மட்டும் ஒரு மாதிரி ஹை குவாலிட்டியில் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குங்க மற்ற ஏரியா கம்பேர் பண்ணும்போது. கேமே வந்து அப்படியே ஒரு புது கேம் மாதிரி இருக்குங்க. ஆனால் கேம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேங்க ஏதாவது பான்ஃபயர் இருக்கான்னு பார்ப்போம். அதான் இங்கே தான் இருக்குது பக்கத்துலேயே. வாங்க ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம லாத்ரிக் வால்ஸ் இருக்குல்ல, அப்போ வந்து ஓட்டுன்னு ஒரு பாஸ் வந்தான் தெரியுமா. அவன் கூட வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணும் போது வந்து கரெக்டாக ஒரு போர்ட்டல் வழியாக வந்தான் தெரியுமா. அவன் வந்து இங்கேருந்து தாங்க வந்தான். அவன் இதில் போட்டிருந்தது என்ன போட்டிருந்ததுன்னா, அவுட் ரைடர் நைட்டு போரெல் வேலியிலேருந்து வந்தான்னு போட்டிருந்ததுங்க.
இங்கே ஏதோ போட்டிருக்கு, பிரிங் அ டால் டு பி கிராண்டட் பேசேஜ். ஏதோ டால் இருந்தால் தான் உள்ளார போக முடியும்னு போட்டிருக்குங்க. இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னன்னு. இருங்க ஏதோ சவுண்டு. ஐயோ இது என்னதுங்க, புதுசாக ஏதோ இருக்குங்க. ஏங்க பயங்கரமாக இருக்கீங்க, மினி பஸ் போலாங்க. ஏங்க ஹெல்த்தை பாருங்க. ஏங்க அதை பார்த்தாலே பயமாக இருக்கேங்க. பல்லு பாருங்க, ஏதோ முதல்ல மாதிரி இருக்குங்க. ஸ்டாண்ட்ஸ் பிரேக் ஆகிடுச்சிங்க. ஏங்க வாழை வச்சு அடிக்குதுங்க படுத்துக்கிட்டே. ஐயோ நல்ல வேலைங்க கொண்டாச்சு. பாயிண்ட் இஃப் ரைட் ஐ. இருங்க என்னன்னு பார்ப்போம். இது கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தால் அட்டாக் பூஸ்ட் ஆன் போட்டிருக்குங்க. இருங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். ஓகே இது என்ன போட்டிருக்குன்னா, இந்த பாயிண்ட் டு சுலிவன் ஒருத்தன் அவன் வந்து அவங்க நைட்ஸுக்கு வந்து இந்த ரிங்கை கொடுத்துருக்கான். இந்த ரிங்கில் இருக்க அந்த கருப்பு கலரில் இருக்கிறத யார் பார்த்தாலும் அவங்க சாகிற வரைக்கும் சண்டை போடுவாங்களாம். அது மாதிரி சண்டை போட்டு ஒரு மாதிரி மிருகமாக மாறிடுவாங்களாம். இந்த ரிங்கை வந்து இந்த பாயிண்ட் இஃப் வந்து வெளிநாட்டில் இருக்க அவங்க வீரர்களுக்கெல்லாம் கொடுத்தான்னு போட்டிருக்கு. இவன் தான் வந்து இந்த லாத்ரி குவால்ஸ்லேயும் அண்டட் செட்டில்மெண்ட் லாஸ்ட்லேயும் 2 நைட்ஸ் வந்து அனுப்பிவிட்டாங்க. இவனோட ஆளுங்க தான் அவனுங்க. வாங்க போக முடியுதான்னு பார்ப்போம் உள்ளார. கிராஸ் பேரியர். ஓகேங்க டால் இல்லாமல் பாஸ் ஆக முடியாதுன்னு போட்டிருக்குங்க. நம்ம அந்த டாலை கண்டுபிடிக்கணும் போல். அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியாதுங்க. வாங்க போம். இங்கே ஏதோ ஐட்டம் இருக்குங்க. ஹோம் ஒர்ட்பன். எவனா தற்கொலைத்தனமாக டால் இல்லாமல் வருவான், அவன் வந்து அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போட்டோன்னு சொல்லி கரெக்டாக வச்சுருக்கானுங்க. ஓகேங்க நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாததெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க இந்த ஏரியாவில். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பாலத்துக்கு கீழே ஏதோ ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. கண்டிப்பாக அது ஒரு வழி இருக்குங்க. அந்தாண்ட போய் பார்ப்போம், அந்த பிரிட்ஜு தாண்டி அந்தாண்ட எதாவது பார்க்க முடியுதான்ட்டு. எதுவும் வழி இருக்க மாதிரியே தெரிலங்க. இங்கே பாருங்க ஏதோ ஒரு இருக்குங்க கீழே. அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரிலங்க. பிரிட்ஜு வேறு மெலிசாக இருக்குன்னு போட்டிருக்கான். நம்ம போனால் ஒழுவில் நல்ல வேலை. ஏங்க ஐயோ ஏங்க இன்னும் நிறையா பேர் எழுந்திரிச்சு வரானுங்க. வாங்க ஓடிடுவோம். ஆமாங்க நம்ம போகும்போது வரலையேங்க, அந்த பிரிட்ஜை தாண்டும் போது வந்துட்டானுங்க இவ்வளோ பேர். ஐயோ சத்துருவோம்ல. ஏங்க ட்ரை பண்ணோம். ஏங்க ஐயோ பிரிட்ஜு உடஞ்சிருச்சிங்க. ஓகே இவ்வளோ இப்போ நிறைய பேர் வந்தால் பிரிட்ஜு உடஞ்சிட மாட்டேங்குங்க. நல்ல வேலை செத்துருவோன்னு நினச்சேங்க. செத்துறானுங்க கீழே வந்து. ஏங்க டிசண்டன்ட் காட்டுதுங்க. கீழே போகலாம் போல் இதை வச்சு. ஓகே அந்த பிரிட்ஜு உடஞ்சாதான் கீழே போக முடியும் போல். நல்ல வேலைங்க பார்த்துட்டோம். கீழே ஆமாங்க ஏதோ வழி இருக்குங்க. ஐயோ ஏன் ஃபயர் டீமனுங்க. நம்ம வந்து இந்த அண்டட் செட்டில்மெண்ட்டில் பார்த்தோம்ல, இங்கே பாருங்க நெருப்புடுது. ஐயோ ஐயோ வந்துருச்சிங்க, செத்துற போகிறோங்க. வழி வேறு இல்லையே சுத்தமாக. அப்படியே மேலே ஏற்றிட்டு ஓடிட்டான். ஐயோ ஸ்கெலிட்டன் சார் எந்திரிச்சு வருதுங்க. நிறையாலாம் அடிக்க முடியாதுங்க, ஒன்று ஒன்றா தான் அடிக்க முடியும். மேலே கூட ஓட முடியாதுங்க, அது மாதிரி நம்மளை பிடிச்சிரும். ஏங்க கீழே போகிறான். ஏங்க அந்த எலும்பு கூட அதே போட்டு அடிக்குதுங்க. ஏங்க பாதி எழுத்து குறைஞ்சிச்சிங்க, அந்த எலும்பு கூட அடித்து குறைச்சிருச்சிங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவை போல். ஐயோ செத்துருச்சுங்க. திருப்பி எந்திரிச்சிங்க. அதே கொன்றும் போல், நம்ம சும்மா ஓரமாக பண்ணால் போதும், அதை சாவமாக பார்த்துட்டா மட்டும் போதும். அவ்வளோதாங்க பாருங்க முடிஞ்சிச்சு பாஸ். எதுக்கு அந்த எலும்பு கூட அது அடிக்குதுன்னு தெரியலங்க.
சோல் ஆஃப் தி டீமன். என்ன போட்டிருக்கு? டீமன்ஸ்லாம் வந்து இந்த கேஸ் ஃப்ளேம்னு சொல்கிறப்ப ஃப்ளேம்லேருந்து பிறந்தாங்கன்னு போட்டிருக்கு. இந்த ஃப்ளேம் வந்து இப்போ வந்து இல்லை, அதனால் வந்து இந்த டீமன்ஸ்லாம் அழியிற நிலமையில இருக்குன்னு போட்டிருக்கு. கீழே ஏதோ ஒரு வழி போகுதுங்க. கீழே ஏதோ ஐட்டம்லாம் இருக்குங்க. மேலே ஏதோ ஒரு வழி இருக்குது. சரிங்க, மேலே போயிட்டு கீழே போம். ஆமாங்க, ஏதோ செஸ் இருக்குங்க. இருங்க செக் பண்ணி பார்ப்போம். ஏங்க மிமிக்குங்க, நல்லா இல்லைங்க. பார்த்துட்டோம். செம்ம டேமேஜ் பண்ணுறாங்க. அவன் நாக்க பாருங்க, முட்டிக்கால் வரைக்கும் இருக்கு. ஐயோ ஏங்க, இந்த கராத்தேக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம செகண்ட் வீடியோவில் வந்தாங்க கொன்னோம் நம்மளை. நம்ம அந்த டீப் பேட்டில் ஆக்ஸ் எடுத்தோம் தெரியுமா? அப்போ இது மாதிரி ஒரு கராத்தேக்கு கூப்பிட்டு நம்மளை கொன்னாங்க. ஐயோ மாட்டிட்டோங்க, செத்துறோன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தப்பிச்சிட்டோம். செத்துட்டாங்க. நல்ல வேலை. சுத்தமாக இல்லைங்க, ஹெல்த்து பாருங்க, ஒரே ஒரு ஃப்ளாஸ்க்கு தான் இருக்கு. பிளாக் பிளேட் என்னன்னு பார்ப்பாருங்க. யூஸ் பண்ண முடியாதுங்க. 18 ஏங்க கட்டானாங்க. ஃபஸ்ட் டைம் கட்டான இப்போ தாங்க பார்க்குறேன் இந்த கேமில். ஆமாங்க, இதோட ஸ்கில்லு பாருங்க, அப்படியே அந்த அனிமே செல்லில் டக்குன்னு வெட்டுவானுங்களா அந்த மாதிரி இருக்கு. ஆனால் பயங்கரமாக ஸ்டாமினா கன்சியூம் பண்ணுதுங்க. நம்ம பாருங்க 3 அடி தான் அடிக்க முடியுது. நம்ம கிளேமோர் வச்சே 4 அடி அடிக்கலாமேங்க. டேமேஜும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லைங்க. அதில் பாருங்க அடிஷ்னல் எஃபெக்டில் ப்ளீடு இருக்குங்க 30. ஓகே, நம்ம இந்த ப்ளீடு இருக்க மாதிரி எதுவும் பெருசாக வெப்பனை யூஸ் பண்ணலங்க. ஆனால் வந்து இந்த ஃபாஸ்ட்டாக இருக்க வெப்பனில் அந்த ப்ளீடு இருந்தால் ஓகேங்க. இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. ஏங்க இது நமக்கு தேவையில்லைங்க, ரொம்ப ஸ்டாமினா கன்சியூம் ஆகுதுங்க. கிளேமர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க, கீழே வரத்துக்கு எப்படி வழின்னு கண்டுபிடிச்சாச்சுங்க. ஹெல்த்தர் சுத்தமாக இல்லை. இந்த எப்படியும் வந்து பான்ஃபயர் போய்ட்டு திருப்பி வர மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.